வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த விளக்கப்பதிவுல ஒரு மிக முக்கியமான விஷயத்த அலச போறோம். அது என்னன்னா, தற்போதைய தமிழக அரசியல்ல கொடுக்கப்படுற பிரம்மாண்டமான வாக்குறுதிகளுக்கும் நாம அன்றாடம் ஃபேஸ் பண்ற யதார்த்தத்துக்கும் இடையில இருக்கிற மலைக்க வைக்கும் முரண்பாடுதான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அரசியல்வாதிகள் மேடையில பேசுறதுக்கும் ஒரு சாமானியனோட வாழ்க்கையில நிஜமா நடக்கிறதுக்கும் ஏன் இவ்ளோ பெரிய இடைவெளி இருக்கு? சரி, இத வெறும் செய்தியா மட்டும் பார்க்காம டேட்டா அடிப்படையில ரொம்ப தெளிவா விளக்கமா இப்ப நாம பேச போறோம். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல உள்ள குடும்பங்களுக்கு வருஷத்துக்கு 6 கேஸ் சிலிண்டர்கள் இலவசமா வழங்கப்படும் வாக்குறுதிகள் பறக்குது. ஆனா கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன தெரியுமா? அவினாஷி பக்கத்துல இருக்கிற பொத்தாம்பாளையம் கிராம ஊராட்சியில 22 கேஸ் சிலிண்டர்களை சட்டவிரோதமா பதுக்கி வச்சிருந்து பறிமுதல் பண்ணிருக்காங்க. இது நிஜமாவே ஒரு மிகப்பெரிய முரண்பாடு தானே? மக்களுக்கு இலவசமா கிடைக்க வேண்டிய ஒரு விஷயம் ஏன் கள்ளச்சந்தையில பதுக்கப்படணும்? இதுக்கான விடையத்தான் நாம இப்ப தேட போறோம். பகுதி 1. நிர்வாகச் சீர்கேடு. இந்த பிரச்சனையோட ஆணிவேர் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்க நாம திருப்பூரோட உழவர் சந்தையில இருந்து ஆரம்பிக்கலாம். திருப்பூர் உழவர் சந்தைய கடந்து போகும்போது ஒரு கடுமையான துர்நாற்றம் வீசும். கவனிச்சிருக்கீங்களா? மலை மாதிரி குவிஞ்சு கிடக்கிற அழுகிய காய்கறி கழிவுகள், பல நாளா தூர்வாரப்படாம அப்படியே தேங்கி நிற்கிற கழிவுநீர் கால்வாய்கள். இதெல்லாம் வெறும் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபெயிலியர் மட்டும் கிடையாதுங்க. இங்க இருக்கிற அடிநாதமான பிரச்சனை என்னன்னா, இது அரசாங்கத்திடம், இது சுத்தம் பண்றது அவங்க வேலை, நமக்கென்ன அப்படின்னு மக்கள் பொது சொத்துக்களை பத்தி துளி கூட கவலைப்படாம கடந்து போறதுதான். பொது இடங்களை மக்கள் தங்களோட உரிமையா உணராதப்போ அங்க ஊழல் ரொம்ப ஈஸியா வேரூன்றிடும். பல கோடி ரூபாய் மதிப்புள்ள பப்ளிக் ப்ராப்பர்ட்டி இப்படிதான் நம்ம கண் முன்னாடியே அழுகிட்டு இருக்கு. பகுதி 2. சிலிண்டர் கடத்தலும் கள்ளச்சந்தையின் பின்னணியும். இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய உலக அரசியலே இருக்கு. உள்ளூர்ல நடக்கிற இந்த சிலிண்டர் கடத்தலுக்கும் இன்டர்நேஷனல் அரசியலுக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்குன்னு சொன்னா நம்புவீங்க? ஆமாங்க, உலகளாவிய சப்ளை செயின்ல ஏற்பட்ட ஒரு திடீர் மாற்றம் தான் இதுக்கு முக்கிய காரணம். 2026 ஆரம்பத்துல மிடில் ஈஸ்ட் நாடுகள்ல போர் பதற்றம் அதிகரிச்சுது. இதனால பிப்ரவரி மாசத்துல கத்தார் நாட்டிலிருந்து வரவேண்டிய எல்பிஜி சப்ளை செம்மையா அடி வாங்குச்சு. இதோட நேரடி விளைவா மார்ச் 8, 2026 அன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் அதிரடியா ஒரு எல்பிஜி கட்டுப்பாட்டு உத்தரவை போட்டாங்க. அதாவது பல்லாயிரம் கிலோமீட்டருக்கு அப்பால் நடக்கிற ஒரு இன்டர்நேஷனல் பிரச்சனை டைரக்டா நம்ம வீட்டு சமையலறைய வந்து கதவு தட்டிருச்சு. இதை இன்னும் கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கலாம். தமிழ்நாட்டுல ஒரு வீட்டு உபயோக சிலிண்டரோட விலை 928 ரூபாய் 50 காசு. ஆனா கமர்ஷியல் சிலிண்டரோட விலை எவ்வளோ தெரியுமா? 3237 ரூபாய். மே 2026ல மட்டும் ஒரே மாசத்துல கமர்ஷியல் சிலிண்டரோட விலை 990 ரூபாய்னு கிடுகிட நேரிடுச்சு. ஒரு சிலிண்டருக்கு இவ்ளோ பெரிய விலை வித்தியாசம் இருக்கும்போது பிளாக் மார்க்கெட் உருவாகாம என்ன செய்யும்? அதிகமான லாபத்துக்காக வீட்டு உபயோக சிலிண்டர்களை கடத்துற பிசினஸ் இங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இதோட சீரியஸ்னஸை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கமர்ஷியல் சிலிண்டர் வாங்குறதுக்கு எந்த ரெஜிஸ்ட்ரேஷனும் தேவையில்லை, எந்த டிஜிட்டல் வெரிஃபிகேஷனும் தேவையில்லைன்னு ரூல்ஸ் ரொம்ப ரிலாக்ஸா இருந்துச்சு. இதனால என்ன ஆச்சு? சப்ளை டோட்டலா கொலாப்ஸ் ஆயிடுச்சு. தெருமுனையில இருக்கிற சின்ன உணவகத்துல இருந்து பெரிய ஹோட்டல் வரைக்கும் அடுப்ப பற்ற வைக்க வழி இல்லாம ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. கேஸ் தட்டுப்பாட்டால ஆட்டோக்கள் ரோட்டுக்கே வரல. இதனால டிரைவர்களோட வாழ்வாதாரம் சுத்தமா முடங்கி போச்சு. இந்த மாபெரும் தட்டுப்பாட்டையும் மக்களோட கஷ்டத்தையும் தங்களுக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கிட்ட ஒரு கும்பல் வீடுகளுக்கு போக வேண்டிய சிலிண்டர்களை பதுக்கி அத கள்ளச்சந்தையில பல மடங்கு அதிக விலைக்கு வித்து லாபம் பார்த்தாங்க. இதுதான் ரியாலிட்டி. பகுதி 3. அரசியல் வாக்குறுதிகள். அதாவது சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணா. அரசியல் தலைவர்கள் என்ன சொல்றாங்க, உண்மையிலேயே என்ன செய்றாங்க அப்படிங்கறது நாம இப்ப முற்றிலும் நடுநிலையா பார்க்க போறோம். இப்போ அரசியல்ல புதுசா என்ட்ரி கொடுத்திருக்கிற நடிகர் விஜயோட செயல்பாடுகளை அவரோட கொள்கைகளுடைய கொஞ்சம் ஒப்பிட்டு பார்ப்போம். முதல் பாயிண்ட் 144 வாக்கு. ஜனநாயகத்தை காப்பாத்துவேன்னு சொல்லிட்டு களத்துல அவர் அதிமுக வாக்குகளை பிரிச்சிருக்காருன்னு டேட்டா சொல்லுது. ரெண்டாவது, மேடையில அறிவியல் சிந்தனை பத்தி பேசிட்டு ஒரு ஜோதிடரை, அதாவது ஓஎஸ்டியா நியமிச்சது அடிப்படை நம்பிக்கையிலேயே ஒரு முரண்பாட்டை உருவாக்குச்சு. மூணாவது, 2500 ரூபாய் திட்டம். உடனே தருவேன்னு சொன்ன வாக்குறுதி இப்ப மறுசீரமைப்பிற்காக தாமதமாகிட்டு வருது. நாலாவது, பருத்தி வரி சம்பந்தமா பிரதமருக்கு கடிதம் எழுதினது. இது ஒரு நல்ல தொடக்கமா இருந்தாலும் இதோட உண்மையான தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும்னு இன்னும் நமக்கு தெரியல. நான் திரும்பவும் சொல்றேன், நம்ம இங்க யாரையும் ஆதரிக்கவும் இல்ல, எதிர்க்கவும் இல்ல. டேட்டா என்ன சொல்லுதுன்னு இருக்கிறத இருக்கிறபடியே அலசுறோம். பகுதி 4. பிம்பு அரசியல் மற்றும் எளிமையற்ற நடிப்பு.
இப்போ எளிமை அப்படிங்கிறது எப்படி ஒரு வெளிவேஷமா மாறிடுச்சுன்னு கொஞ்சம் பாருங்களேன். விஜய் தன்னை ஒரு சாதாரண மனுஷன்னு சொல்றாரு. ஆனா அவர் வசிக்கிறதோ 5 கோடி ரூபாய்க்கு மேல மதிப்புள்ள ஒரு வீட்ல. எடப்பாடி பழனிசாமி தன்னை மக்கள் தொண்டன்னு சொல்றாரு. ஆனா கட்சியில ஒற்றை தலைமை அதிகாரத்தை முழுமையா தன் கைக்குள்ள வச்சிருக்காரு. மு.க. ஸ்டாலின் கலைஞர் மகங்கிற அடையாளத்தோட வம்சாவளி அரசியலை முன்னெடுக்கிறாரு. நாம் தமிழர் கட்சியினர் எளிமையா வாழ்றோம்னு சொல்லிக்கிட்டே இஎம்ஐல ரொம்ப காஸ்ட்லியான ஐபோன்களை வாங்குறாங்க. பாக்குறதுக்கு நல்லா இருக்கிற இந்த கவர்ச்சி அரசியல் என்னைக்கும் ஒரு ஆழமான சமூக மாற்றத்தை கொண்டு வரவே வராதுங்க. பகுதி 5 கேள்வியற்ற மக்கள். இவ்ளோ நெருக்கடிகள், இவ்ளோ பிரச்சனைகள் இருந்தும் மக்கள் ஏன் சிஸ்டத்துக்கு எதிரா பெரிய அளவுல கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க? இதுக்கான விடை ரொம்பவே ஆழமான ஒரு சைக்கலாஜிக்கல் சிக்கலுக்குள்ள ஒளிஞ்சிருக்கு. இதத்தான் கற்றுக் கொடுக்கப்பட்ட நிராயுதபாணி நிலை, அதாவது லேர்ன்ட் ஹெல்ப்லெஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மக்கள் ரோட்டுக்கு வந்து போராடாததற்கோ கவர்மெண்ட் கேள்வி கேட்காததற்கோ காரணம் அவங்க சோம்பேறிங்கிறது கிடையாது. கடந்த 50 வருஷமா நடக்கிற இந்த சிஸ்டமேட்டிக் ஊழல் நம்மளால எதையும் மாத்த முடியாது, நாம என்ன செஞ்சாலும் வேஸ்ட் தான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மக்கள் மனசுல ஒரு நோயை போல ரொம்ப ஆழமா விவச்சிருச்சு. ஒரு நிமிஷம், ஒரு சாமானிய மனுஷனோட மைண்ட் செட்டை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. நான் கேட்டேனுங்க ஆகப்போகுது, எல்லா அரசியல்வாதியும் ஒண்ணுதான், என் பொழப்ப ஓட்டுறதே பெரிய கஷ்டமா இருக்கு, இதுல நான் எங்க போய் சண்டை போடுறது, இப்படி நினைக்கிறாங்க. இந்த 3 எண்ணங்களும் தான் ஒட்டுமொத்த சமூகத்தையும் முடக்கி போடுற ஒரு பெரிய உளவியல் விஷயம். மக்கள் தங்களோட ஜனநாயக பவரை மறந்துட்டு அமைதியா எல்லா அநியாயத்தையும் சகிச்சுக்க இதுதான் மிக முக்கிய காரணமா அமைஞ்சிடுது. இறுதி பகுதி. இதுக்கெல்லாம் தீர்வுதான் என்ன? விழிப்புணர்வு தாங்க இதுக்கான ஒரே மாமருந்து. எப்பவுமே மாற்றம் அப்படிங்கிறது ஒருத்தர்கிட்டேருந்து தான் தொடங்கும். ஒரு தனிநபர் தன் மனசுல இருக்கிற தடையையும் தயக்கத்தையும் தூக்கி போட்டுட்டு உள்ளூர் அதிகாரி கிட்ட போய் முதல்ல ஒரு கேள்வியே கேட்கிறார். அவரை பார்த்து தைரியம் வந்து அவருக்கு பின்னாடி ஒரு 10 பேர் வந்து நிப்பாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஊரே ஒன்னு சேர்ந்து தங்களோட அடிப்படை உரிமைகளுக்காக நிர்வாகத்தை கேள்வி கேட்கும். அதோட ரிசல்ட் என்ன ஆகும் தெரியுமா? தப்பு செஞ்ச அந்த சிலிண்டர் கடத்தல்காரன் பயந்து ஓடுவான். குப்பையா கடந்த உழவர் சந்தை ஓவர் நைட்ல சுத்தமாகும். நிர்வாகத்துக்கிட்ட தொடர்ந்து கேள்வி கேட்கறது மட்டும்தாங்க இந்த சமூகத்தோட உண்மையான அசைக்க முடியாத பலம். கடைசியா இத மட்டும் மனசுல நல்ல பதிய வச்சுக்கோங்க. அமைப்பை மாற்ற புரட்சி வேண்டாம், உரிமை உணர்வு இருந்தால் போதும். ஆமாங்க, எந்த ஒரு பெரிய ஆயுத புரட்சியோ இல்ல ஒரு மாபெரும் கலவரமோ இங்க தேவையே இல்ல. ஒரு குடிமகனா உங்களுக்கான அடிப்படை உரிமைகளை முழுமையா உணர்ந்து எங்க தப்பு நடந்தாலும் சரியான கேள்விகளை கேட்டாலே போதும், அழுகிப்போன இந்த சிஸ்டம் தானாகவே திருந்த ஆரம்பிக்கும். இந்த ஒரு ஆழமான சிந்தனையோட இன்னைக்கு நம்ம விளக்கப்பதிவை முடிச்சுக்கலாம். இந்த கேள்விகளை இனி நீங்களும் உங்க பகுதியில கேட்ட தொடங்குவீங்கன்னு நான் உறுதியா நம்புறேன். மீண்டும் சந்திப்போம்.